வணக்கம்மா. டோட்ல இருந்து நம்மளுக்கு இப்போ மாடல் விட்டுருக்காங்க. அது முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு மெத்தடு தான். இது வந்து பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே எல்எம்எஸ்ல நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. செகண்ட் பேப்பர் நம்மளுக்கு விடலை எல்எம்எஸ்ல. பட் இருந்தாலும் அவங்க இப்போ மாடல் விட்டுருக்காங்க. எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணுங்கிறத பாருங்க. இந்த இதில் வந்து ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் எப்படி பண்ணணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் TNDTEGTE online.in இது உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கேண்டிட் லாகின் பண்ணுங்க. இதில் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த எல்எம்எஸ்க்குள்ளே போகிறீங்களோ அந்த இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுமா. இதில் மார்க் டெஸ்ட்டுன்னு இருக்கும். இது உள்ளே போங்க. நீங்கள் மார்க் டெஸ்ட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்மிட் எஸ் புக் பேஜஸ் book pages to the hall invigilator. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆல்சோ நீடட் யுவர் எஸ் புக் சப்மிட்டட். அதாவது என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே செகண்ட் பேப்பர் 1.5 மணி நேரம் டைம் தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லித்தோ கொடுத்துருக்காங்க. இந்த சைடு லித்தோ, இந்த சைடு ஆன்சர் அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லித்தோவை பார்த்து இதில் ஆன்சர் அடிச்சிருவோம், டைப் பண்ணிடுவோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏற்கனவே உள்ள மாடல் தான். எல்லாமே வந்து நம்மளுக்கு சிலபஸில் உள்ளது தான். ஆனால் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ ஓகே தான். இப்போ வந்து என்னென்னா ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து 1னா 1க்குள்ளே ஆன்சரை அடிச்சிருவோம், 2னா 2க்குள்ளே இதை டைப் பண்ணிடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சிருவீங்க மொதல் 15. அதுக்கப்புறம் உள்ளது தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை எல்லாமே நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனாக எஸ் புக்கில் எழுதணும். அதை வந்து உங்களோட எக்ஸாம் சென்டர் ஹாலில் உள்ள கண்காணிப்பாளர் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது இணை சொற்கள்னா என்ன, என்றால் என்ன, இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்ட கேள்விகள், அதுக்குள்ள மார்க்ஸ். ஓகேவாம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினிஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எழுதணும். எழுதி அவங்க வந்து உங்களை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. சுருக்கெழுத்தில் எழுதுக. வேர்ட்ஸ் டு ஸ்ட்ரோக்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி இதையும் அவங்க எக்ஸாமினேஷனோட ஸ்கேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவாம்மா. யுவர் ஆன்சர் ஆர் சேவ்டு ஆன் திஸ். இதில் நீங்கள் டைப் பண்ணுற ஆன்சர் வந்து சப்மிட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கலாக சேவ் ஆயிரும் அப்படிங்காங்க. ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம பண்ண வேண்டியது ஸ்ட்ரோக் டு அவுட்லைன் நம்ம எழுதிடுவோம், லித்தோவும் இதில் டைப் பண்ணிடுவோம், டெஃபினிஷன்ஸ் அண்ட் நம்மளுக்கு வந்து வேர்ட்ஸ் டு இது மட்டும் நம்ம எஸ் புக்கில் எழுதணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 50 பேஜஸ் அடங்கின ஒரு எஸ் புக்கை ரெடி பண்ணிக்கோங்க, ஸ்பீட் புக் ஆர் ஸ்பீட் நோட் ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்காங்க. நீங்கள் ஸ்பீட் நோட்டும் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதுறதுக்காக நீங்கள் வந்து பேப்பர்ஸும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், அவங்க தர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து எண்டு பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுவோம். அவங்க எண்ட் திஸ் பேப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு வந்து டைமிங் ட்ரையல் வந்து நீங்கள் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணி அடுத்து அடிக்கனாலும் அடிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே எதுவும் அடித்து பார்த்துக்கலாம், தமிழ் இங்கிலீஷ் ஏதாவது ட்ரையல் அடித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கிப் அண்ட் ஸ்டார்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு டிக்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. 30 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ்னு. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். என்னென்ன இதெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அவர்களே நீங்க கம்ப்யூட்டர்ல அடிச்சது ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் சப்மிட் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டிக்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் மார்க்ஸ் போட்டிருக்காங்க. இது அங்க வருமானு தெரில. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டன் வந்து இது தனியா வந்து உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கடைசியில் எக்ஸாமில் சப்மிட் ஃபீட்பேக் கேட்பாங்க. உங்களுடைய ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் இந்த எக்ஸாமை பற்றி இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதில் தெரியப்படுத்துங்க. இது டோட்டுக்கு டைரெக்டாக சென்ட் ஆகும். அடுத்து ஃபினிஷ் அண்ட் லாக் அவுட் பண்ணிடலாம்.